இப்போ தாவேகா நின்று போராட்டம் இது ஒரு கோஷம் எழுப்புறாங்க ஸ்டேஜ்ல. இந்த மாதிரி வாக்குகளை பறிக்காதே, யாரு பறிக்கிறாங்க? பிஜேபி பறிக்குதா இல்ல திமுக பறிக்குதா? யாரு பறிக்கிறாங்க வாக்க? தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக அவர்கள் இப்போ விஜய் முதல் நாள் நான் போட்ட வீடியோவை பார்த்துட்டு இது ஒரு சென்சிபிளா ஒரு வீடியோ நல்லா போட்டிருக்காரு, தெளிவா போட்டிருக்காரு, நீங்க நினைச்சு வச்சிருந்திருக்கீங்க. ஆமா, அடுத்த நாள் உட்கார்ந்துகிட்டு கிளீனா இது எஸ்ஐ. இப்ப அவங்களுக்கு என்ன வேணும்? எஸ்ஐஆர் நிறுத்தணுமா? இல்ல அவங்க தரப்புல ஆதவ அர்ஜுனா கூட என்ன சொல்றாருன்னா, அந்த காலக்கெடு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, பிராக்டிகாலிட்டியில இதுல வந்து சில சிரமங்கள் இருக்கு ஐயா அப்படிங்கறதையும் அவங்க பதிவு பண்றாங்க. ஒரு நிமிஷம் அது எப்போ உங்களுக்கு தெரியும்? ரிவைஸ்ட் லிஸ்ட போட்டுட்டு அந்த லிஸ்ட்ல பெரிய லெவல்ல வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், பெரிய கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா நீதிமன்றத்துக்கே போயிட்டு சொல்லலாம், இந்த மாதிரி இந்த தொகுதியில 8000 10,000 பேர் நீக்கிட்டாங்க, அந்த மக்கள் எல்லாம் இருக்காங்க வாக்காளர்களா, அதனால நீங்க இதுக்கு இன்னொரு 2 மாசம் கால அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கலாம். இப்பதான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 4ஆம் தேதி தான் இந்த டிசம்பர் 4 வரைக்கும் ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனே நடக்க போகுது. கரெக்டா? அப்ப எப்படி நீங்க இப்பவே முடிவு செய்றீங்க இது எஸ்ஐஆர் வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு?